வெளிநாட்டை பற்றி ஏகப்பட்ட விழிப்புணர்வு வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ விசா ப்ராசஸ் எப்படி இருக்கும், விசானா எப்படி இருக்கும் என்னங்கிறதெல்லாம் வந்து போட்டுருக்கோம். ஸோ ஒரிஜினல் விசா எப்படி, ஃபேக் விசா எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு நிறையா வீடியோஸ் போட்டாச்சு. ஆனால் இருந்தாலும் நமக்கு திரும்ப திரும்ப ஒரு சில ஃபோன் வருது. நான் இங்கே ஒரு 30,000 கொடுத்து ஏமாந்தேன், அங்கே 20,000 கொடுத்து ஏமாந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறையா ஃபோன் வருது. இப்போ ரீசெண்டாக நேற்று நமக்கு வந்து ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டையில் இருந்து ஆல்ரெடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி விசா செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளை வந்து ஓகே செக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு கூப்பிடவே கிடையாது. கிட்டத்தட்ட 15-20 நாளைக்கு அப்புறம் நேற்று கூப்பிட்டாரு. நேற்று கூப்பிட்டு இந்த மாதிரி நான் பிசிசிலாம் முடிச்சுட்டேன், நான் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போட்டேன், எனக்கு ஸ்டாம்பிங் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே நம்ம சைடில் நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே ஸ்டாம்பிங் குயிக்காக வேணும், எனக்கு விசா முடிய போகுது அப்படின்னு சொன்னார். விசா முடிய போது அவங்க விசாவை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விசா காப்பியை அனுப்ப சொல்லி விசாவை வாங்கி செக் பண்ணால் அது போலியான விசா, ஃபேக் விசா. ஸோ அவர் பிசிசி போட்டார், விசாவுக்கு வந்து 20,000 ரூபாய் பணம் கட்டியிருக்காரு. அது போக மெடிக்கலுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு ஒரு சென்டரில் போய் மெடிக்கல் போட்டிருக்காங்க, அங்கே வந்து அன்ஃபிட்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த மெடிக்கல் போட்டிருக்காரு. ஸோ அடுத்த மெடிக்கல் சென்டரில் போயிட்டு தான் அந்த விசா வந்து இல்லை உங்களுடைய விசா லாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் நமக்கு கூப்பிட்றாரு, கூப்பிட்டு இந்த மாதிரி விசா லாக் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. நான் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுடைய விசா வந்து ஃபேக்கான விசான்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் மறுபடியும் எதுக்கு வேண்டியாக செலவு பண்ணிக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது மாதிரி எனக்கு நான் ஆன்லைனில் பார்த்துட்டு அப்ளை பண்ணேன், நான் பணம் போட்டதும் அவர் வந்து நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிட்டார். இது கம்பெனி விசாவாக இருக்கக்காண்டி நான் வந்து எப்படியாச்சும் அந்த கம்பெனிக்கு போயிடலாம், போய் வேலையில் ஜாயின் பண்ணிடலாம், விசா தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் ஆதங்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவர் கொடுத்த விசாவையும் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அது போக அவருக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காரு, இவருடைய பாஸ்போர்ட்டை கொடுத்துருக்காரு. பாஸ்போர்ட் கொடுத்ததும் 2 நாளில் ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்காங்க, 3வது நாள் விசா கொடுத்துருக்காங்க, 4வது நாள் டிக்கெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போவாச்சும் அவர் வந்து கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். இந்த விசா போலி விசா எல்லாமே கேஓசி அண்ட் ஆயில் கம்பெனிங்கிற பேரில் தான் இந்த விசா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஓசி ஆயில் கம்பெனிங்கிற பேரில் தான் ஆஃபர் லெட்ரு வந்திருக்கு. இந்த கேஓசிங்கிற கம்பெனிக்கு ஏகப்பட்ட ஃபேக்கான விசா நம்ம செக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நான் செக் பண்ணதிலே கிட்டத்தட்ட 15-20 விசா இந்த கேஓசி கம்பெனிக்கு மட்டும் ஃபேக்கான விசா கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியுடைய ஆஃபர் லெட்டரை வச்சு ஏமாத்திக்கிருக்காங்க. இப்போ இந்த 20,000 கொடுத்து பணம் கொடுத்து ஏமாந்த அவர்கிட்ட பேசும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் மட்டும் ஏமாறல, என் பக்கத்து இருக்காரு, அவர் 30,000 கொடுத்துருக்காரு. ஸோ 30,000 கிட்ட தான் எனக்கு ப்ரெஷர் பண்ணாங்க, நான் கையில் பணம் இல்லை அதனால் 20,000 போடுறேன், நான் பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு அப்புறம் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேம் லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த நேம் லிஸ்ட்டில் மொத்தம் 11 பேர் நேம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த 11 பேருமே விசாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம், அந்த 11 பேருக்குமே விசா வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அது என்ன எப்படி சொல்லி ஏமாற்றிருக்காங்க அப்படின்னா, கேஓசிங்கிற கம்பெனி பேரில் அந்த விசா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபர் லெட்டர் எல்லாமே கேஓசி கம்பெனி, கேஓசி அண்ட் ஆயில் கம்பெனி அப்படின்னு சொல்லி தெளிவாக சூப்பராக கொடுத்துருக்காங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேரில் தான் அந்த விசா கொடுத்து ஏமாற்றிருக்காங்க. இப்போ அந்த 11 பேருக்குமே விசா அனுப்பிச்சிருக்காங்க. 11 பேருக்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்க முடியுமோ அவ்வளோ அமௌண்ட்டை கறந்துட்டு அவங்க நம்பரெல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக நேற்று நடந்த சம்பவம். அதனால் நீங்கள் விசா எடுத்தீங்கன்னா தயவு செய்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண தெரியலை அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். வெறும் 100 ரூபாயில் வந்து செக் பண்ணி கொடுக்குறேன். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இதையும் கேட்டுட்டு ரொம்ப பேர் வந்து கண்டுக்கிறாமல் போயிடுறீங்க. அதுக்கப்புறம் பணத்தை கட்டிட்டு நாளைக்கு மெடிக்கல் போடையில் செக் பண்ணி பார்த்துட்டு அப்போ வந்து ஆகா மெடிக்கல் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டு நிற்கிறீங்க. உங்களுக்கு யார் விசா எடுத்து கொடுத்தாலும் அந்த விசா ஒரிஜினலா இல்லை ஃபேக்காங்கிறத கன்ஃபார்மாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அமௌண்ட் போடுங்க. நீங்கள் அமௌண்ட்டை கொடுத்துட்டு செக் பண்ணுவோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வில்லங்க இருக்கும். ஸோ ஏமாத்துறவங்க வந்து தெளிவாக சூப்பராக ஏமாத்துறாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சமாச்சும் விழிப்புணர்வாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபோர்ஜரியிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். நம்ம திரும்ப திரும்ப இதே விஷயத்தை தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுபோக மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் யாருக்கும் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா வெறும் 700 ரூபாயில் கேன்சல் பண்ணி கொடுத்துருக்கோம். யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி.